புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 ஸ்திரவாரம் சனிக்கிழமை நவராத்திரி 6ஆம் நாள் அன்று புனிதமாக அம்பிகையை மகாலட்சுமியின் ரூபமாக, சண்டிகா தேவி மற்றும் நவதுர்க்கை ரூபமாக காத்யாயினி மாதா அலங்காரத்தில் போற்றி வழிபடுவோம் வாரீர். செம்பருத்தி பூவை கொண்டு மாலைகள் சாற்றி, கிளி பச்சை நிறம் வஸ்திரம் சாத்தி, சந்தன இலை கொண்டு அர்ச்சனை செய்து, தேங்காய் சாதம், பச்சை பயிறு சுண்டல், ஆரஞ்சு பழம் நைவேத்தியம் செய்து வழிபடுவோம். நவராத்திரியின் 6ஆம் நாள் என்பது நவராத்திரியில் மகாலட்சுமி வழிபடக்கூடிய நிறைவான நாளாகும். இந்த நாளில் அம்பாள் சண்டிகா தேவி என்னும் ரூபத்துடன் காட்சியளிக்கிறாள். இந்த சண்டிகா தேவி மகாலட்சுமியின் ரூபமாக பார்க்கப்படுவதால் சண்டிகா தேவிக்கும் தரித்திரியங்களை போக்கும் குணம் உண்டு. இந்த சண்டிகா தேவியானவள் போர் குணத்துடன் இருக்கக்கூடியவள். அதே சமயம் தனது பக்தர்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் பக்கத்திலேயே செல்ல முடியாத அளவிற்கு கோபமாக இருக்கக்கூடியவள். அதனால்தான் சண்டி ஹோமம் செய்யும் போது ஏராளமான திரவியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அத்தனை திரவியங்கள், புடவைகள் ஒவ்வொன்றாக ஹோமத்தில் போட்டு அம்பாளுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்கிறோம். மற்றும் நவராத்திரியின் 6ஆம் நாளில் நவதுர்க்கையில் ஒருவரான காத்யாயினி மாதாவை வழிபடலாம். மாயா உலகினில் மக்களை காத்திட மகிழ்வுடன் அருளிடும் மலைமகளே, ஓயா உலகினில் நீயே இறங்கி மகளாய் பிறந்திட வந்தவளே, தாயே தனக்கு மகளாய் வந்திட தவம் புரிந்தவர்க்கு அருளியவளே, காத்யாயனர்க்கு மகளாய் பிறந்து காட்டினில் வாழ்ந்திட்ட துர்க்கையளே, காத்யாயனியாய் மகிஷனை அழித்திட கருணை கொண்டிட்ட வனமகளே, வாளும் கமலமும் இடக்கரமும் தாங்கி சிம்மத்தில் அமர்ந்துடும் சூழியலே, அபயமும் அருளும் வலக்கரமும் தாங்கி மூவரும் போற்ற போர் புரிந்தவளே, நவநாயகியரில் 6ஆம் நாளின்று காத்யாயனியின் தாள் பணிவோம்.